உலகத்தில் வாழ்கின்ற கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து காத்து அழிக்கின்ற வல்லமையை கொண்டு தனக்கோர் உவமை இல்லாதவனாய் ஈடு இணையற்ற நீலமணி மிகற்று பெரியவனாய் ஆழமர் கடவுளாய் அமர்ந்திருக்கும் எம்பெருமான் சிவபெருமானின் அருளாசியோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிவநேசர்களுக்கும் என் நாவால் என் அப்பன் எம்பெருமானின் பெருமைகளையும் அவருடைய கருணைகளையும் அவரின் புகழினையும் நவில்வதற்கு இந்த அடியேனுக்கு இந்த சிறுமிக்கு வாய்ப்பளித்த சோழபுரீஸ்வரர் அறக்கட்டளையை சான்றவர்களுக்கும் தன் ஆர்வலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு சிந்தையெல்லாம் சிவனே. சிந்திச்சு பாருங்க, இங்க நான் இருக்கேன், என் முன்னாடி அமர்ந்து நான் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கோவிலுக்குள்ள கொஞ்சம் பேர் சாமி கும்பிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு சுத்தி கொஞ்சம் பேர் வளம் வந்துட்டு இருக்காங்க. இந்த விழாவை ஏற்பாடு பண்ணவங்க இங்கதான் இருக்காங்க. இந்த விழாவுக்காக உழைச்ச தன்னார்வலர்கள் அவங்களும் இங்கதான் இருக்காங்க. இப்படி எத்தனையோ பேர் இங்க கூடி இருக்கும். எதனால? நம்முடைய சிந்தையெல்லாம் சிவன் நிறைந்திருப்பதனால் தான் நாம் எல்லோரும் இங்க கூடி இருக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்முடைய சிந்தையெல்லாம் நிறைந்திருப்பது சிவனே சிவனே. அதே போல சிவபெருமானுடைய அருள் இல்லாம, அவருடைய அனுகிரகம் இல்லாம, அவருடைய அனுமதி இல்லாம நம்மால் அவரை அணுகவும் முடியாது, வழிபடவும் முடியாது. அதனால இங்கு வந்திருக்கும் அனைவரும் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றிருக்கிறீர்கள். இது சத்தியம் சத்தியம். ஈசனை போற்றி, எந்தையை போற்றி, தேசனை போற்றி, சிவன் சேவனை போற்றி, நேயத்தே நின்ற நிமலனை போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனை போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனை போற்றி, ஆராத இன்பம் வரும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி. அன்னைக்கே நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் நம்மால் அவரை வணங்க முடியாது என்பதை பரிபூரணமாக உணர்ந்ததனால்தான் அன்னைக்கே அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு பாடியிருக்காங்க. நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் மன்னர்களும் பேரரசர்களும் எவ்வளவு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சிவாலயங்களை கட்டி எழுப்பியிருக்காங்க. உலக நாடுகளும் அறிவியல் அறிஞர்களும் அப்படியே வியந்து பார்க்கறாங்க. எப்படிடா கட்டினா இவ்வளவு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில்களை அந்த காலத்துல எந்தவித தொழில்நுட்ப வசதியும் இல்லாம எப்படிலாம் கட்டினான்னு அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க. அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு அசாத்தியமான கோவில்களை நம்முடைய முன்னோர்கள் கட்டி இருக்காங்க. நம்முடைய முன்னோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் மன்னர்களுக்கும் பேரரசர்களுக்கும் வேற வேலை இல்லையா? ஏன், எதற்காக இவ்வளவு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில்களை சிவாலயங்களை கட்டினாங்க? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு சைவமும் சைவ நெறியும் சிவ வழிபாடும் சிவநெறியும் சிவபக்தியும் அவர்கள் வாழ்வியலோடு இரண்டுற கலந்திருந்தது. அந்த கோவில்களில் உணவு பரிமாறப்பட்டது.
இதுக்கெல்லாம் காரணம் அவர்களால் கட்டப்பட்ட இந்த சிவாலயங்கள் தான். ஒரு காலத்துல உலகம்